ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா. இன்னைக்கு மினி விலாகில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில பேர் குழி பணியாரம்னு சொல்லுவாங்க, சில பேர் இனிப்பு பணியாரம், பருப்பு பணியாரம் எல்லாம் ஒன்று தாங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் தான் நான் அளந்து எடுத்திருந்தேன். அதே கப்பால் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சோடா உப்பு இருந்தால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்ச அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி போட வராது. அதுக்கப்புறம் பணியார கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. மெதுவாக பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். அதனால் அதிகமாக வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் பெரட்டி எடுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.